ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நான் டிமார்ட் போயிட்டு வந்திருந்தேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்த பொருளுமே எடுத்து வைக்கல. இன்றைக்கி ஒரு 12 மணிக்கு மேலே தான் எடுத்து வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அதை எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மேட் வந்து நான் 99 ரூபா தான் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் எல்லாமே ஒரு 69 ருபீஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நம்ம வந்து டிமார்ட்டில் வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அதுக்காகவே அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த யூனிபிக் பிஸ்கட் வந்து 2 பாக்கெட் வந்து 169 ரூபா சம்திங் வந்தது. நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கலை. இந்த பிஸ்கட் ஒன்று மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா ஒரு 4 பாட்டில் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அகெயின் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப குட்டி பாட்டில் தான். 4 பாட்டில் 99 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் அப்படி இல்லை அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை எல்லாமே கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே கழுவுறதுக்கு சிங்கில் போட்டிருந்தேன். கையோடு நம்ம ஃப்ரிட்ஜையுமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே நம்ம போயிட்டு வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் சண்டே நம்ம எங்கேயுமே வெளியே போகலை. அதனால காய்கறி எதுவுமே வாங்கிட்டு வரல. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த ட்ரே எல்லாமே எடுத்துகிட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே சிங்கில் போட்டுட்டேன். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரே எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வெங்காய கூடெல்லாம் இருந்தது. அதை எல்லாமே எடுத்தேன். அதில் ரொம்ப தூசியாக இருந்தது. அதை எல்லாமே குப்பையில் கொட்டிட்டு வரும்போது தான் ஒன்று கவனித்தேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமலே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் எல்லாமே உருவி விட்டுட்டேன். நம்ம தண்ணி வச்சு கழுவ போகிறோம். அதனால் ப்ளக்கெல்லாம் உருவிட்டு கழுவும் போது தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் கழுவுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே கழுவுனேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பொருளுமே எடுத்து கழுவிட்டுருக்கேன். இதை கழுவுறதுக்கு எனக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. கால்லாம் சரியான வலி வலிச்சது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக எப்படியோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வெளியே அண்டாலாம் இருந்தது. அந்த அண்டாவையும் சேர்த்து கழுவுனேன். அதை கழுவுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய அண்டாவாக வேறு இருந்தது. அதில் அரிசியெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுனேன். இதுக்கு முன்னாடியுமே அதில் அரிசியெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் கொட்டி அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. திருப்பி அதை எடுத்து நான் மேலே பரனில் வச்சுட்டேன். இன்றைக்கி திருப்பியுமே அதை எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அரிசி கொட்டி வச்சுக்கோன்னு என் வீட்டுக்கார் சொன்னாங்க. அதனால் அதெல்லாமே எடுத்து அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பாட்டில் எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருப்பாங்க. வெளியே ஒட்டியிருந்தாங்கன்னா கூட அது பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளெல்லாம் ஒட்டியிருக்காங்கன்னா அதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆகிடும். அதை க்ளீன் பண்ணாமையும் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஸ்டிக்கர் எப்போவுமே ஸ்டிக்கரை க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். கிச்சனில் உள்ள அந்த ட்ரே எல்லாமே கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதை எல்லாம் ஃபுல்லாமே கழுவி முடிச்சுட்டு வெயிலில் காய வைக்கலான்னு பின்னாடி எடுத்துகிட்டு போய் காய வச்சேன். நான் வச்ச நேரம் வெயிலும் அடிக்கலை. நல்லா காற்று மட்டும்தான் அடித்தது. எங்கே தூசி ஆகிற போதோன்னு நினச்சேன். ஆனால் தூசி எல்லாமே ஆகலை. பட் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1 ஹவர்லேயே நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ பொருள் கழுவிருக்கேன்னு பாருங்கள். இவ்வளோ பொருளுமே 1/2 ஹவரில் உட்காந்து கழுவிருக்கேன். அதில் கொஞ்சம் மும்முரமாக இருந்ததுனால ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதையே மறந்துட்டேன். அந்த இதை என் வீடியோவே எடுக்கலை. அதை மறந்துட்டு நான் பாட்டு கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது க்ளீன் பண்ணதையே எடுக்கலைன்னு சொல்லிட்டு. மீஷோலேருந்து 3 பொருள் வந்திருந்தது. இதை காயறதுக்குள்ளே அதை பிரித்து பார்த்துடலான்னு பிரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸு கட்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 98 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நான் போட்டு 2 நாள்லேயே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஸ்பீடாக எனக்கு எந்த பொருளுமே டெலிவரி ஆனதே இல்லை. இது மட்டும் சீக்கிரமாகவே டெலிவரி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நானே அசந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக ஒரு கச்சு.
ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். செம்ம சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. புத்தர் இருக்கிற மாதிரி 3 ஸ்டாச்சு மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சனில் வைக்கணும். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்த ஒன்று. இது வந்து வாங்கணும் நான் வந்து விஸ்லிஸ்ட்லேயே வச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாங்குறதுக்கே முடியலை. இப்போ ஃபைனலாக வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு தான் வாங்கினேன். பட் பார்க்க சூப்பராக இருந்தது. 3மே புத்தர் இருக்கிற மாதிரி தான். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் இதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியலை. அதைத்தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நானுமே வச்சு பார்த்தேன். எனக்கு எந்த இடமுமே செட் ஆகலை. என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் எதனாலும் பண்ணணும். அவங்க கொஞ்சம் ஈஸியாகவே இதில் வை அதில் வைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுமே கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நான் இதை எங்கேயுமே மாட்டலை. இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு அப்புறமா தான் மாட்டணும். 3வது ஒன்று வந்து ஆயில் பாட்டில்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இது வந்து கலர் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வந்து ஒரு மெரூன் கலரில் வரும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஃபுல் அப்படி எல்லோ கலரில் வந்துருந்து. வீடியோவில் கூட அவ்வளோ தெளிவாக தெரியலை. ஆனால் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஃபுல் எல்லோ. பட் அந்த உட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதுக்காகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரிட்டர்ன்லாம் போட போகிறதில்ல. நானே தான் வச்சுக்க போகிறேன். முடிஞ்சால் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா துணியெல்லாம் மடிக்க வேண்டியிருந்தது. துணி இது 2 நாளைக்கு முன்னாடி துவைச்சது. மடிக்க டைம் இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். துணியெல்லாம் எடுத்து அப்படியே சேரில் போட்டு வைக்கிற மாதிரி. நானுமே அதே மாதிரி தான். இது சேரில் இருந்த துணி தான். 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு மடிக்க டைம் கிடச்சிது. அதனால் எடுத்து மடிச்சிட்ருக்கேன். இந்த 2 பாக்ஸுமே நான் வந்து மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். ரேட் எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. செல்ஃபுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காகவே வாங்கியிருந்தேன். இதில் 2லேயுமே என்னோடய துணி தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு துணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே பத்தலை. ஏன்னா நான் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன் ரீசெண்டாக. ஏன் வெயிட் ஏறிச்சுன்னே தெரியலை. சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும். அதோட வீடியோவும் சீக்கிரம் போடுறேன். துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வந்தேன். டீ தூள் காலி ஆயிடுச்சு. அதனால் டீ இல்லை. சரி சாயங்காலம் ஏதாவது குடிச்சேன்னு சொல்லிவிட்டு மில்க் மட்டும் போட்டு குடித்தேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.